வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு நியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நிறையா இருக்கு. ஜியோ வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. Galaxy F54 லான்ச் டேட் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ரெட்மி நோட் 12T ப்ரோ அஃபிஷியலாக இன்னைக்கு சேனலில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஜியோ நியூஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு. டிசோல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, வாங்க நியூஸ்குள்ள போலாம். ஓகே, நியூஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி லாவா அக்னி 2 இதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டாச்சு. கேமிங் வீடியோ இன்னைக்கு 8 மணிக்கு வருது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாவோட அடுத்த மேட் இன் இந்தியா போனு, மோஸ்ட் அஃபோர்டபுள் கர்வ்டு ஸ்கிரீன் AMOLED ஸ்கிரீன் ஸ்மார்ட் போன். புது மீடியாடெக் ப்ராசஸர் கூட லான்ச் பண்ணி கேமிங் வீடியோ அடுத்தது வருது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து பின் பண்ணி அன்பாக்சிங் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போலாம். JioCinema வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. 3.2 crore கன்கரண்ட் வியூவர்ஷிப். வேர்ல்டே எந்த ஸ்போர்ட்டுக்குமே 3.2 crore 32 மில்லியன் வந்து வந்தது இல்லையா வேர்ல்ட்லயா? FIFA வேர்ல்ட் கப்லலாம் அதெல்லாம் வேற சேனல்ல தானே வருது. ஒரே ஒரு JioCinema அப்படின்ற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து 3.2 crore வந்து ஆக்சுவலா 4 crore மேல போயிருக்குமா. இந்த ரெயின்னால டிலே ஆகி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேட்ச் முடியவே வந்து கரெக்ட், ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. அப்போ வந்து ஆனாலும் 1 o'clock 2 crore வியூவர்ஸ் இருந்தாங்க. அவ்வளவு பேர் நம்ம CSK ஜெயிக்கிறதுக்கு பாக்குது. இதெல்லாம் எதனால? ஃப்ரீயா இருக்கிறதுனால இருக்குல்ல. அவ்வளவு பேர் பெய்ட் ஆகும். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் பெய்ட் ஆகிடுவோம் அப்படின்ட்டு இருந்தா கூட நம்ம ஹாட்ஸ்டார்ல இருந்து நல்ல வியூஸ் வந்து. ஆனா ஹாட்ஸ்டார்ல இவ்வளவு குரோர் எல்லாம் போவே இல்ல. 2 crore அவங்க இது பண்ணல. கரெக்ட். சோ இவங்க வந்து 4th டைமா இவங்களோட ரெக்கார்டே பீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4th டைம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி 2.4 2.5 அதெல்லாம் வந்து 2.2 இது சென்னை. ஆனா எல்லாமே சென்னை மேட்ச்க்கு முன்னாடி தான். சென்னை வர்சஸ் ராஜஸ்தான் இருக்கு, சென்னை வர்சஸ் RCB, அதுக்கப்புறம் சென்னை வர்சஸ் குஜராத் அந்த பிளே ஆஃப்ஸ். இப்போ வந்து ஃபைனல்ஸ்ல இதே ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தோனி பாக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அது வேற இருக்கு. சோ ஆனாலும் பிரசன்டேஷன்ல சொல்லிட்டாங்க நீங்க இன்னும் டைம் இருக்கு, இப்போ ரிட்டையர் ஆக மாட்டேன்ட்டு. பாப்போம் அடுத்த வருஷம் சேப்பாக்ல ஃபைனல்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் காசு கொடுத்துட்டு எவ்வளவு பேர் வாங்க போறாங்க பாக்கலாம். ஆனாலும் சீப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. முன்னாடி லீக் ஆச்சுல. ஆமா, 1 day 2 rupees அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. சோ அந்த நாள் மட்டும் தோனி விளையாடுற மாதிரி 1 day 2 rupees வச்சாலும் பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் இவ்வளவு crore பேர் பார்த்தாங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 1 crore பேர் பார்த்தானாலே 2 ரூபாய் கொடுத்தாலே வந்துரும்ல. கரெக்ட்ல. ஓகே. ஓகே, அடுத்த நியூஸ். சாம்சங் Galaxy F54 5G ரிசர்வேஷன் வேற ஸ்டார்ட் பண்றாங்களா? ரிசர்வேஷன் இந்த போனுக்குலாம் ப்ரீ ரிசர்வ் போடுறாங்க. 999க்கு வந்து ப்ரீ ரிசர்வ் பண்ணா ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது 2000 rupeesக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பெனிஃபிட்ஸ் எதுவுமே சொல்ல. உங்களுக்கு அப்படி அவ்வளோ நம்பிக்கை சாம்சங் மேல இருந்துச்சு F series வாங்கணும் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எக்ஸ்என்எஸ் தான் இருக்க போகுது. 6000 mAh பேட்டரி, AMOLED ஸ்கிரீன். A54 இன்னொரு சீப்பர் மாடலு. ஆனா பில்ட் குவாலிட்டி இதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் இருக்கும். அவ்வளவுதான். இந்த நீங்க ப்ரீ ரிசர்வ் பண்ணா 2000 rupeesக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அது என்ன பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் எதுவும் சொல்ல. இல்ல ப்ரீ ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது ப்ரீ ரிசர்வ் வந்து 999, ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது இந்த 999 மைனஸ் ஆயிடும். அது தவிர 2000 rupeesக்கு ஏதோ பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி பெனிஃபிட்ஸ் தான சொன்னீங்க. அது என்ன பெனிஃபிட்ஸ்? இது ஆஃப்னு சொல்லல. ஆஃப் கிடையாது, பெனிஃபிட்ஸ். வேற ஏதோ என்ன பெனிஃபிட்ஸ்னு தெரியல. ஏதாவது ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? ஏதாவது முன்னாடி மாதிரி இதோட இது சேர்த்து வாங்கினா இவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அந்த லோ லைட்லாம் வந்து பயங்கரமா ப்ரமோட் பண்றாங்க. நைட் கேப்சரு, அதுக்கப்புறம் OS இருக்கு, அது வேற ப்ரமோட் பண்றாங்க. அப்புறம் நைட் ட்ரையல்ஸ், செல்ஃபீஸ். ஸோ செல்ஃபீஸு இதெல்லாமே வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. லோ லைட் செல்ஃபீஸ் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ ப்ரைசிங் அதான் ப்ரைசிங்கும் லீக் ஆயிடுச்சு. இப்போ 30,000 கிட்ட இருக்கும். 28 to 30 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். June 6th தான் லான்ச். ஸோ இன்னும் டைம் இருக்கு, ஒரு 1 week இருக்கு. ஓகே, அடுத்து Redmi Note 12 Pro லான்ச் ஆயிடுச்சு சைனால. Dimensity 8200 அல்ட்ரா வச்சு இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி K50i Note 11T Pro அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ப்ராசஸர், அவ்வளவுதான்.
கிட்டத்தட்ட மத்த எல்லாமே சேமா? மத்த எல்லாமே சேமா தான் இருக்கு. அதே டிஸ்பிளே, ரேம் மட்டும் கொஞ்சம் 12GB ரேம் இது இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த வாட்டி நிறைய இருக்கு. பிரைசிங் சைனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இது இந்தியால வந்து K60i அப்படின்னு லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸ் இருக்கு. ஓகே. இந்தியால வந்து ஏதாவது ஸ்பெக்ஸ் மாத்துவாங்களா டவுட் தான். சோ இதே ஸ்பெக்ஸ் வச்சு தான் இருப்பாங்க. அதே தானே லான்ச். ஆல்ரெடி 20,000 ரூபாய்க்குலாம் ஆஃபர்ல வந்துச்சு. 8100 நல்ல டீலா வந்துச்சு. ஆமா. சோ இப்போ திருப்பியும் இது எவ்வளவுக்கு லான்ச் பண்ணாங்க? 25,000 மேல லான்ச் பண்ணாங்க. ஓகே. சோ ஆனா இந்தியா வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இந்தியா வரதுக்கு இதுக்கு முன்னாடி இப்போ ஜூன்ல லான்ச் ஆச்சு. ஜூலைல லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 மந்த்க்குள்ள 1 to 2 monthsக்குள்ள லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் இவங்க கொண்டு வராங்களா இல்லையான்னு. ஏன்னா எதுவுமே சேஞ்ச் இல்லாம இதை கொண்டு வந்து வெறும் ப்ராசஸருக்காக வாங்குவாங்க. அதே டிஸ்பிளே டிசைனும் அதே தான் இருக்கு. ஒண்ணுமே சேஞ்ச் இல்ல. டிசைனும் சேஞ்ச் பண்ணல, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணல, வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதுல இது மட்டும் கொஞ்சம் LPDDR5 RAM போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த UFS 3.0 ஸ்டோரேஜ்ல 2GB 512GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்தியாவில் வந்து 512GB வருமானு தெரியல. சென்சார் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. 64MP தான் ஆம்னிவிஷன் சென்சார்னு போட்டிருக்கு. ஸோ அதுல வந்து சாம்சங் சென்சார் இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ ஐஸ்ஃபாக், கார்பன் பிளாக், ஹுராமி ப்ளூ. ஸோ இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஹருமி ப்ளூ. ஸோ 18,600க்கு 8GB 128GB ஸ்டார்டிங் பிரைஸ். இது வந்து 12GB 512GB வரைக்கும் போகுது. 23,000. ஆனா இது வந்து இந்தியாவுக்கு இந்த பிரைஸ் எதிர்பார்க்காதீங்க. இது வேற லெவல் பிரைசிங். டிமென்சிட்டி 8,200. ஆக்சுவலா 8,200ன்றது கிட்டத்தட்ட 7 Gen 1 அந்த ரேஞ்ச்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. 7 Gen 1 பவர் எஃபிஷியன்ட் கிடையாது. ஆனா இது பவர் எஃபிஷியன்ட். இது பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஏன்னா இது OnePlus 10R இருந்துச்சு. அது 8,100 வர. அது 8,200. அதோட பெட்டரா இருக்கணும். 200 அல்ட்ரான்னு போட்டிருக்காங்க. ஆனா கிளாக் ஸ்பீட்லாம் அதே தான். கேமராக்காக அல்ட்ரான்னு போட்டாங்க. சாம்சங் சென்சார் ஏதோ கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஆனா 18,000 ரூபீஸ் சைனால வேற லெவல் பிரைஸ். இந்தியால மோஸ்ட்லி 25,000 அந்த ரேஞ்சுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ பார்க்கலாம். ஓகே. அடுத்து கூகுள் கேன்சல்டு ஃபோல்டபிள் அந்த ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. அவங்களோட மேட் பை கூகுள் பாட்காஸ்ட் இருக்கு. அதுல வந்து லான்ச் பண்ணாங்களே இப்போ ஃபோல்டபிள். இன்னொரு ஃபோல்டபிள் இன்னொரு ஃபோல்டபிள் இருந்துச்சா? சோ அததான் அந்த பாட்காஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ அதான் இது இட் வாசன்ட் ஆன் பார். இந்த எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்ல. சோ அதனால அதை லான்ச் பண்ணல. சோ ஃபியூச்சர்ல லான்ச் பண்ண. சில பேர் இது வந்து ஃபிளிப் போன் அப்படின்றாங்க. சில பேர் வேற ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கு. சில ஃபிளிப் போன் தான் கேன்சல் ஆயிடுச்சு. கூகுள் பிக்சல் ஃபிளிப் தான் ஃபிளிப்னு லான்ச் ஆகுறாங்க. சில பேர் என்னன்னா இல்ல இது வந்து முன்னாடி வேற ஏதோ ஒரு மாடல் இது பண்ணாங்க. இப்போ ஓப்போ மாதிரி தான் டிசைன் இருக்கு. கொஞ்சம் இதுவா நம்ம ஃபிளிப் N2 சாரி ஃபோல்ட் X ஃபோல்ட் N2 இல்ல N Fold X Fold N Find N2 Find 4 சரி ஏதோ ஒன்னு பேரு. ஓகே. அந்த மாடல் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் வைடர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. சோ இது முன்னாடி வேற ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்திருக்கும். வேற மாதிரி சாம்சங் மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. அது வந்து இது இந்த வருஷமே இந்த ஜெனரேஷனே ட்ரை பண்ணாங்களா இல்ல முன்னாடியே ட்ரை பண்ணாங்களா? இதோட சேர்த்து ஒன்னு லீக் ஆச்சாம். ஓகே. சோ இதோட சேர்த்து லான்ச் பண்ணாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அது வந்து ஆன் பாரா இல்ல. சோ அதனால நாங்க வெயிட் பண்ணி வேற இது பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. தெரியல இது ஃபியூச்சர்ல வருமா, இது ஃபுல்லா ஸ்கிராப்டா இல்ல இதுக்கு முன்னாடி ஃபிளிப் இதுக்கப்புறம் ஃபிளிப் வருமா அப்படின்னு தெரியல. இதோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்கு. எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க சேல்ஸ் பொறுத்து தான் இருக்கு. கரெக்ட். ஆமா. இவ்வளவு காசு $1,700 $1,800 $1,800 கஷ்டம். ஏன்னா அது அந்த பிரைஸ் நீங்க நிறைய பேர் சாம்சங்லயே போயிடுவாங்க. இல்ல கொஞ்சம் சீப்பரா இருந்துச்சுன்னா நான் ஆப்போ இருக்கு. இல்லனா யூஎஸ்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற எதுவும் இல்ல. கரெக்ட். வேற ஒண்ணும் இல்ல. Huawei Honorலாம் இந்தியால வந்தா டெக்னோ இருக்கு. ஆனா இந்தியால ஃபிளிப் கூகுள் லான்ச்சே பண்ணல. சோ அது வேற விஷயம். சரி ஓகே. தெரியல இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு பாப்போம் ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்க. சரி அடுத்து டிசோக்கு நிறைய சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சிஇஓ வந்து லாஸ்ட் வீக் ரிசைன் பண்ணிட்டாங்களாம். ஆமா. ஸோ சிஇஓ ரிசைன் பண்ணதுனால ஸோ இப்போ நிறைய பேரு இந்த கம்பெனியே ஃபங்க்ஷனா இல்ல ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்றாங்க சில பேரு. சர்வீஸ் சரியா இல்ல. நீங்க ரியல்மிக்கு அப்சர்வ் ஆயிடுச்சா இல்ல ஷட் டவுனே பண்ணாங்க? ஷட் டவுனே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ரியல்மிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ரியல்மி வந்து ஒரு இன்வெஸ்டர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரியல்மிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா டிசைன் அதே மாதிரி தான் இருக்கு. முதல்ல அப்படி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஆனா அதுக்குள்ள கம்பெனி பூட்டி வச்சிருக்காங்க. ஆனாலும் இப்போ கம்பெனி ஆனா ப்ராடக்ட்ஸ் விக்கிறாங்க. ஆனா இப்போ ஆப்ல நிறைய இஷ்யூ இருக்கு. இப்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னன்னா ஆப்ல இஷ்யூ இருக்கு, சரியா இல்ல,
ஆப் சரியா லோட் ஆக மாட்டேங்குது, அப்டேட் ஆக மாட்டேங்குது, டிவைசஸ் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ மெயின்டெனன்ஸ் இல்ல. சாஃப்ட்வேருக்கு லாஸ்டா வந்து டிசம்பர்ல தான் அப்டேட் வந்துச்சு அந்த ஆப்புக்கு. டிசம்பரா? கஷ்டம். டிசம்பருக்கு அப்புறமா எதுவுமே வரல. ஸோ எரர்ஸ் இருக்கு, கிளிச் இருக்கு. ஸோ சரியா வந்து லோட் ஆக மாட்டேங்குது. ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க, அதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஆப் சரியா இருக்கணும்ல. ஆப்பே சரியா இல்லையா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ கான்டாக்ட் பண்ணாலும் ட்விட்டர்ல ஆக்டிவா இல்ல. அவங்க மார்ச் தான் லாஸ்டா ட்வீட் பண்ணாங்களாம். ஸோ ஏப்ரல் மே முடிய போகுது, 2 மாசம் ஆச்சு. ரெஸ்பான்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது ஏன் இப்படி ஓட்டுறீங்க? அப்ப ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஏன் விக்கிறீங்க? ப்ராடக்ட்ஸையும் மார்க்கெட்ல இருந்து எடுக்க வேண்டியதானே. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. இப்ப யாருகிட்ட ரிப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. ரியல்மி கிட்ட கேட்டா டிசோ வேற கம்பெனி சொல்லுவாங்க, நம்ம அஃபிலியேட் சொல்லுவாங்க. தெரியல. இப்ப நிறைய பேர் அது தவிர பில்டு குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு. புவர் பில்டு குவாலிட்டி, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய இஷ்யூ இருக்கு. மோஸ்ட்லி அந்த ஓல்ட் ஸ்டாக் தான் இது. இப்ப டிசோ கான்டாக்ட் பண்றதுக்கே வழி இல்லையா, இப்போ ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ நிறைய பேர் கேக்குறாங்க, சோ வாரண்டி எல்லாம் என்ன பண்றது, இப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாங்க எங்க போறது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. இப்போ சிஇஓ ரிசைன் பண்ணிட்டாருன்னா இப்போ அந்த கம்பெனிக்கு யார் தான் பொறுப்பு தெரியல. இது ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ டிசோ ப்ராடக்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்படி இருக்கிற கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். ரியல்மியே வாங்கிடலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கு வந்து ஆப் அட்லீஸ்ட் அப்டேட் ஆயிட்டு இருக்கு, அது வேற இருக்கு. சோ அதனால கொஞ்சம் கஷ்டமா பரிதாப நிலையில தான் இருக்கு இந்த டிசோ அப்படின்ற கம்பெனி. ஓகே, அடுத்து iQOO இந்தியா சீஃப் கேமிங் ஆபீசருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. சீஃப் கேமிங் ஆபீசரா அப்படின்ட்டு புதுசா ஒரு போஸ்டுக்கு வந்து 25 இயர்ஸ் அண்ட் லெஸ் ஏஜ்ல ஒருத்தர் செலக்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓ, ஜாப் அப்ளிகேஷன் அது. ஓ, ஓகே. அந்த ஜாப்ல வந்து 25 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அதை எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க வெப்சைட்ல வந்து இது உங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களை இது செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்களாம். இப்போ 10 lakh ரிவார்டு. இந்தியா டாப் கேமர்ஸோட இவங்க வந்து இது பண்ணலாம். ஸோ அது தவிர இந்த இவங்க அடுத்த கேமிங் ப்ராடக்ட் iQOOட நியூ சீரிஸ் வரும்போது அதுல இன்வால்வ் ஆயிக்கலாம், டெஸ்டும் பண்ணலாம், அதுல இன்வால்வ் ஆயிட்டு என்ன இது இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த கேமிங்ல பிரச்சனை இருக்கு, அதாவது டெவலப்மென்ட் process பேசிக்கலி நீங்க அந்த டெவலப்மென்ட் processல வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த iQOO phones எல்லாமே சைனால இருந்து தான வரப்போகுது. மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் ஏதாவது ட்வீட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி யாராவது தயவு செஞ்சு அந்த iQOOல தான அந்த இது இல்ல FPS மீட்டர் இல்ல, FPS மீட்டர் முதல்ல ஆட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு யாராவது சான்ஸ் கிடைச்சதுன்னா அங்க தயவு செஞ்சு அதை ஆட் பண்ணுங்க. அப்படிதான். சோ இதுக்கு வந்து அபிஷியல் வெப்சைட் iQOO வெப்சைட்லயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. சோ அதுல போயிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லயும் கூட சீக்கிரம் ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ மே 30th இருந்து ஜூன் 11th வரைக்கும் இவங்க வந்து ஒரு 12 days. ஆமா, இந்த 10 lakhs இது என்ன சாலரியா இல்ல சும்மா ஒரு போனஸ்? ரிவார்ட் மணி ஆஃப் 10 lakhs அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரியல 10 lakhs உங்களுக்கு போதாதா? இல்ல அது போனஸா இல்ல சாலரியா இல்ல அது என்னது புரியல. அவங்க செலக்ட் பண்ண உடனே சொல்லுவாங்க. ஜூன் 11th வரைக்கும் டைம் இருக்கு, போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 25 வயசு கீழே இருக்கு, உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப கேமிங் ஆடுவீங்க, மொபைல் கேமிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அப்ளை பண்ண முடியாது. சிச்சோ, யங் டேலண்ட்ஸ் தான் அவங்க தேடுறாங்க. சரி, ஏதாவது காலேஜ் பசங்களே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. சரிங்க, போங்க அப்ளை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அடுத்து RazorPay Turbo UPI அப்படின்ட்டு புது ஒரு UPI ஃபாஸ்டஸ்ட் பேமெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு 5 times ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. யூபிஐக்கு எங்க ஸ்பீட் இருக்கு? யூபிஐயோட ஃபாஸ்டா இருக்குமா பேமெண்ட்? இப்படி சென்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொன்னக்குள்ள அடுத்தது போயிடும். உங்க காசு எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியும் அது இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸ்டெப்ஸ் வந்து 5 steps இருந்துச்சு அதுக்கு முன்னாடி, இப்போ வந்து ஒரே ஸ்டெப், அவ்வளவுதான். வண்டர்ஃபுல், கண்ட்ரோலே இல்ல, காசே போயிட்டே இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கு, அந்த ஆப்ல வந்து யூபிஐ பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஆப் ஓபன் பண்ணணும். உங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப்ல இருந்து யூபிஐ ஆப்புக்கு வரணும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும், பேங்க் செலக்ட் பண்ணணும், அப்புறம் அதான் போன் லாக், அதுக்கப்புறம் யூபிஐ பின்னு அதெல்லாம் பண்ணுவோன்னு அப்புறம் திருப்பியும் அதே ஆப்புக்கு திருப்பி வந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு வரும். ஆமா, கரெக்ட். இப்போ வந்து இங்க என்னன்னா இவங்க கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி யூபிஐ டர்போ ஆக்சிஸ் பேங்கோட டைப்ல இருக்காங்க. அப்புறம் NBC அந்த நேஷனல் இந்தியன் பேமெண்ட்ஸ் இதுல அவங்களோட இருக்காங்க. சோ அவங்களோட இருக்கிறதுனால இப்ப ஆப்லயே வந்து இந்த சர்வீஸ் இன்டகிரேட் பண்றதுனால
வெளியில ஆப்புக்கே போக வேணாம், அங்கேயே யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரீ செலக்டடாவே வந்து நீங்க ஆக்சிஸ் பேங்க் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஆக்சிஸ் ஓட யூபிஐ இது வச்சிருக்கீங்கன்னா அங்கேருந்தே அப்படியே பின் டைப் பண்ணிட்டு அங்கேருந்தே அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே பேமெண்ட் பண்ண ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கும். அந்த நீங்க யூபிஐ ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் அந்த உங்களுக்கு இது மட்டும் பின் மட்டும் கேட்கும், டைப் பண்ணா பேமெண்ட் வந்து ஆயிடும். அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க அந்த யூபிஐ ஆப்லாம் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி அவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது. அதனால வந்து 5 டைம்ஸ் வந்து இது ஃபாஸ்டா இருக்கும். அதுவே ஃபாஸ்டா தான் இருந்துச்சு, இது அதோட ஃபாஸ்டா இருக்கும். சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ சக்சஸ் ரேட் வந்து இன்னும் 10% வந்து பெட்டர் எங்களோட இதுல அப்படினு அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே. ஏன்னா சில டைம்ல யூபிஐ பேமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகும், அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த டைம்ல சர்வர் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய பேர் ஒரே பேருக்கு வந்து சென்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சோ அந்த இஷ்யூஸ்லாம் மேபி ஒரு 10% கம்மியா இருக்குன்னு இங்க RazorPay சொல்றாங்க. ஓகே. சோ இதுக்கப்புறம் மெர்ச்சன்ட்க்கு வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இதுக்குன்னு போட்டிருக்காங்க. எங்க பார்ட்னர்ஷிப் ஸோ டாடா ஸ்டார் குவிக்கு, இக்ஸிகோ, எஃப்என்பி வந்து ஃபோன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ், ட்ரெயின்மேன் தன் இவங்கெல்லாம் வந்து சீக்கிரமா யூபிஐ டர்போ யூபிஐ வந்து அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு போட்டு. இது ரேசர் மட்டும் டெவலப் பண்ணிருக்காங்களா? RazorPay வந்து அவங்களோட NBCUniversal இதுவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆக்சிஸ் பேங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஆப் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை அப்படியே இது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனல் நியூஸ், ஜியோல ஸ்டார்ட் பண்ணோம், ஜியோ சினிமால முடிக்கிறோம். ஸோ யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் கண்டென்ட், பீகாக் கண்டென்ட் ஜூன்லேருந்து வரப்போகுது. NBCUniversalோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க. இது நம்ம பிரீமியம்ல தானே வரும் ஆப்வியஸ்லி. பிரீமியம்க்கு இப்போ HBO கண்டென்ட், வார்னர் பிராஸ் கண்டென்ட் எல்லாமே வந்துருச்சு. எவ்வளவு 999 per year? per year. ஓகே. ஸ்லோவா அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க அவங்க கேட்டலாக். இப்போ ஐபிஎல் கூட முடிஞ்சிச்சு. சோ ஸ்லோவா எல்லா வியூஸும் இங்கிலீஷ் கண்டென்ட் தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆனா நிறைய ரீஜனல் கண்டென்ட் ஆல்ரெடி இருக்கு, அதெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. முன்னாடியே இருந்துச்சு, ரீஜனல் கண்டென்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. இப்போ இன்னும் வாரம் அந்த மூவிஸ் பயங்கரமா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ரீஜனல்ல நிறைய மூவிஸ் இப்போ ரீஜனல்ல வருது. நான் இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்றேன். இங்கிலீஷ்ல நிறைய கண்டென்ட் வருதாமே. அதான் HBO இருக்கு. சோ HBO ல கண்டென்ட் நிறைய இருக்கு. பீகாக்ல இப்போ மூவிஸ் புஸ் இன் பூட்ஸ், அதுக்கப்புறம் மெகன், அப்புறம் ஜுராசிக் பார்ன், ஷ்ரெக், மம்மி, பிட்ச் பெர்ஃபெக்ட் பிரான்ச்சைஸ்ல எல்லாமே மூவிஸ். டிஸ்பிகபிள் மீ, மினியன், ஃபாஸ்ட் பிரான்ச்சைஸ், ஃபாஸ்ட் 10 கூட, ஃபாஸ்ட் எக்ஸ் கூட இப்போ ரிலீஸ் ஆன ஃபாஸ்ட் கூட ஃபியூச்சர்ல வந்து ஸ்ட்ரீமிங்ல வரும்போது இந்தியால வரும். அது தவிர ஓப்பன்ஹைமர் வரப்போதா? அது யூனிவர்சல் தானே. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தான். இந்த பீகாக்கே அவங்களோட ஓன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் தானே இது? ஆமா, அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல இது எல்லாமே இதுல வரப்போகுது. அதாவது நம்ம டிஸ்னி பிளஸ்ல இருக்க ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் மாதிரி அது ஹாட்ஸ்டார்ல இருக்காங்க. பீகாக்கோட யூஎஸ்ல ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் தானே, அது இப்போ இதுல கூட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ பயங்கர டஃப் காம்படிஷன். நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, அப்புறம் ஹாட்ஸ்டார் எல்லாத்துக்குமே இருக்காது. அவ்வளவுதான், ஹாட்ஸ்டார் முடிஞ்சு போச்சு, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிஸ்னி கண்டென்ட் இருக்கு, அதுக்காக யாராவது வாங்குவாங்க. டிஸ்னி கண்டென்ட், மார்வல் இது சீரிஸ் இருக்கு. பிக் பாஸ் இதுல வருது. இதுதான் வயக்கம் 18 தான் வச்சிருக்காங்களா பிக் பாஸ். கலர்ஸ்ல வருமா? அது வயக்கம் 18 தானே. வண்டர்ஃபுல். ஓகே. பிக் பாஸ் ஹிந்தி வரும் இதுலதான். தமிழ் வேணா ஹாட் ஸ்டார் வச்சிருக்காங்க. ஸ்டார் விஜய் ஃபியூச்சர்ல எப்படி ஸ்டார் விஜய்ல இருந்து ஜியோக்குலாம் போச்சு, அதெல்லாம் போகாது. அது ஒரு நம்பிக்கை, சொல்ல முடியாது. வேற லெவல் பண்றேன். இன்னும் நிறைய பேர் வாங்க போறாங்கன்ட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இன்னும் இங்கிலீஷ் கண்டென்ட்டுக்கே வந்து இப்போ இந்தியாலே இங்கிலீஷ் கண்டென்ட்டுக்கு ஜியோ தான் பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. பார்ப்போம் ஃபியூச்சர்ல என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, இதெல்லாம் தான் இந்தியா நியூஸ். வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சிஎச்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிடுங்க.